நல்வினைதனை நாடி நாரதன் புகழ் பாடி வல்வினை போக்கிடும் பரதனையே நாடி வல்வினை போக்கிடும் பரதனையே நாடி வானவர் போற்றிடும் ஞானமுணர்த்திடும் மோனநிலை கல்வாரனே வானவர் போற்றிடும் ஞானமுணர்த்திடும் மோனநிலை கல்வாரனே முக்தி தரும் ஒரு வித்துகுரு அவன் மகிழுடைய ஒரு பூரணனே முக்தி தரும் ஒரு வித்துகுரு அவன் மகிழுடைய ஒரு பூரணனே மூவர் நடுவாய் காத்திடும் பொருளாய் மூவர் நடுவாய் காத்திடும் பொருளாய் உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவி அல்லந்தோன் தனி மறந்தோன் உயர்ந்தோன் அருள் நிறைந்தோன் புவி அல்லந்தோன் தனி மறந்தோன் பாடிட பயனளிப்பாய் பரந்தாமா உந்தல் பாதம் பணி போர்க்கு வரும் சேமா பாடிட பயனளிப்பாய் உலகினை காக்கவத்து அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமமோ உயர்ந்தது என்னும் நாமோ உலகினை காக்கவத்து அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் என்னும் நாமோ அறிவு புகட்ட ஒரு அவதாரோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா அறிவு புகட்ட ஒரு அவதாரம் நமக்கு ஆக்கிதந்தான் கீதை ஆக்கிதந்தான் கீதை எனும் நாமோ பாரினை போக்கவென்று பார்க்கடலில் துயின்று பாரினை போக்கவென்று பார்க்கடலில் துயின்று பாக்கியவதி லட்சுமி பாக்கியவதி லட்சுமி தன்னை மார்பிலன் பனிவொரு கால்புரி பரந்தாமா துயர்நே சாயனையாலும் ஸ்ரீராமா ஒரு கால்புரி பரந்தாமா துயர்நே சாயனையாலும் ஸ்ரீராமா ஸ்ரீராமா ராமா நாராயண நமச்சிவாய நமக்கு அறிவோம் நமோ நாராயணா அதிகாலையிலிருந்து காலைக்கரங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு நேராக திரு கைலாயம் என்ற உலகத்தின் மூத்த கடவுளான ஆதிப்பரம்பொருள் எம்பெருமான் ஈஸ்வரனிடத்தில் ஆசைப்பட்ட முன்பு நவர்த்தகத்திலே பாதியின் ஆதிபராசக்தி நபுள் உமையமல் திருபாதம் அணிந்து நேராக பார்க்கடலுக்கு சென்று மச்சம் குர்மம் வராக மாமனும் நரசிம்மன் ராமன் பரசுராமன் பலராமன் கண்ணன் கல்கி என்று சொல்லக்கூடிய தசவதாரத்திற்கு சொந்தக்காரன் பத்தவதார கதாநாயகன் பாட்டல் பெருமாளை கண்டவனிக்கு ஆசைப்பட்ட முன்பு பொருளார்க்க உலகம் இல்லை பொருளார்க்க உலகம் இல்லாக என்கிற காரணத்தினாலே செல்வங்கள் புகழ் கல்வி வெளி வெற்றி நன்மக்கள் பொருள் நெல் நல்கொள் நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களுக்கும் அதிபதியான பாட்டி மகாலட்சுமி ஆசைப்பட்ட நேராக சத்தியலோகம் என்ற ஆழத்திலே இந்த ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் நான் எடுத்து முண்டமடிக்கிறான் வாசி முடிக்கிறான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மனின் நல்லாசையும் வினைக்கிரமைந்தி வெள்ளைத்துகளுடுத்தி வெள்ளை படி கொண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருந்து வெள்ளை அரியாசனத்திலே இன்று என்னை அரசரோடு சரியாசனம் வைத்ததாய் என்று வணங்கக்கூடிய என்னுடைய தாய் உலகத்தின் கல்வித்தாய் அன்னவள் கலைமகள் சரஸ்வதியிடம் ஆசைப்பட்டு நேராக வந்து கொண்டிருக்கிறேன். முன்பொரு சமயம் என்னுடைய அண்ணன் தக்கனாகப்பட்டவன் ஒரு 1000 குழந்தைகளை தோற்றுவித்து 1000 குழந்தைகளும் படைக்கும் தொழிலை வாங்கி வாருங்கள் என்று பிரம்மனை நோக்கி அனுப்பினார். அந்த 1000 குழந்தைகளும் பிரம்மனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த நாரதர் உடனே 1000 குழந்தைகளிடத்திலும் சென்று படைக்கும் தொழிலே பிரம்மன் பட்ட கஷ்டங்களை புறாம் எடுத்து கூறினார். உடனே 1000 குழந்தைகளும் பிரம்மனை நோக்கி தவம் செய்வதை விடுத்து ஈஸ்வரை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி தக்கன் 3000 குழந்தைகளை தோற்றுவிக்க 3000 குழந்தைகளையும் நாரதர் தவம் செய்ய விடாமல் தடுக்கின்றார். உடனே இதற்கெல்லாம் காரணம் யார் என்பதை தன்னுடைய ஞானதிஷ்டியில் அறிந்த தக்கன் நாரதனை அழைத்தான். என்று தன்னுடைய அண்ணன் குடும்பம் கூட என்று வராமல் என்னுடைய குடும்பத்தை நீ கலகத்தை ஏற்படுத்தினாயே, இன்று நான் உனக்கு சாபம் இடுகிறேன். நீ ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்தாவிட்டால் உன்னுடைய சிரமாகப்பட்டது 1008 சுக்குகளாக வெடிக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்துல தங்கக்கூடாது என்ற மற்றொரு சாபத்தை விட்டு அதன்படி கலகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே இன்று நான் வந்து இறங்கி இருக்கும் இவ்விடமோ என்னுடைய கலகத்திற்கேற்ற நல்ல ஒரு இடமாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். கலகம் எடுக்க வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? உலகத்தின் மூத்த கடவுள் சிவன், உலகத்தின் முழுமுதற் கடவுள் எல்லாமல்ல எம்பெருமான் கணபதி விநாயகப் பெருமானை தொழுது பிள்ளையார் சுழிபோட்டு கலகத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் என்னுடைய கலகத்திற்கு ஒரு உறுதுணையாக இருப்பான் ஆணைமுகத்தான் என்ற காரணத்தோடு கணபதியை வணங்கி கலகத்தை ஏற்படுத்தலாம். நாராயணா.
பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் சிரிக்க மேடையில் சிரிக்கும் பூரணாச்சரணம் நியாய தர்சத்தின் மூலப்பொருளே ஈரேல் உலக தருவே யோகயத்னத்தில் மூல பொருளை ஈரேழுலக தருவே சித்தியும் பக்தியும் நித்தமும் வணங்கும் சத்திய ஜோதியே சரணமோ பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமியே பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணியே மாபாரதத்தை மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் திகழோ மகா கணபதியே சரணமோ மாபாரதத்தை மேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் சரணம் பக்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் இருக்கும் பூரணா சரணோ நியாய தர்சத்தின் மூலப்பொருளே ஈரே உலக தருவே யோகயத்னத்தில் மூல பொருளை ஈரேழுலக தருவே எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா பிரணவ பொருளே கணபதி சரணம் சரணம் சுவாமியே பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி உலகத்தில் யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கினால் கலகம் அடைக்கும் என்றால் உலகத்திலே மூன்று விரல்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல் உலகத்தை படைப்பவனும் பிரம்மதேவன் எவ்வாறு நால்வகை யோனி எழுவகை தொற்றம் 84 ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை புண்ணிய ஜீவராசிகளும் என்னுடைய தந்தை பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை அழிக்கும் தொல்லை மேற்கொண்டவன் மாமன் சிவனா இந்த உலகத்தையே கட்டி காத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் என்னுடைய பாட்டன் பரந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட பெருமாளை வணங்குவதற்கு முன்பாக இந்த உலகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு இனக்காவலனாக விளங்கக்கூடியவள் எம்பெருமான் முருகப்பெருமான் எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு அதனால்தான் கூறினார்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படி முருகனுக்கும் தமிழுக்கும் என்ன ஒற்றுமை தமிழை இந்த உலகத்திற்கு இல்லாமல்ல எம்பெருமான் சிவபெருமான் முருகனுக்கு எடுத்துரைக்க முருகப்பெருமான் அகத்தியருக்கு எடுத்துரைக்க அகத்திய மாமுனிவரோ 3 சங்கங்கள் அமைத்து மதுரையிலே தமிழை வளர்த்தார்கள் அப்படி தமிழ் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முருகப்பெருமான் அது மட்டுமல்லாமல் உயிரெழுத்து 12 முருகனுக்கு கரங்களாகவும் மெய்யெழுத்து 18 முருகனுடைய விழிகளாகவும் ஆயுத எழுத்து 1 எம்பெருமான் முருகன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமாகவும் இருக்கின்றது இப்படி தமிழுக்கும் முருகனுடைய உருவ ஒற்றுமைக்கும் ஒரு காரணம் இருக்கின்ற காரணத்தினாலே முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று அழைக்கிறோம் அப்பேற்பட்ட தமிழுக்கு சொந்தக்காரன் கதையின் கதாநாயகன் கந்தவர்மானுடைய ஆசி பெற்று கலகத்தை நடத்தலாம் நாராயணா
சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சதுரகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் சூட்டுவோம் திருநீரில் தத்துவம் கந்தர் என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னையப்போம் திருநீரில் தத்துவம் கந்தர் என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னையன்போம் சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் எல்லாம் நடக்குது பன்னீர் விழிகளில் மைதிட்டுவோம் பன்னீர் செவிகளில் நகை சூட்டுவோம் பன்னிரு விழிகளில் மையிட்டுவோம் பன்னிரு சபைகளில் கைகூட்டுவோம் திருமார்பின் ஒளி வீசும் கவசமிட்டு திருமார்பின் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முல்லைப்பூ மாலை அணிவோம் சந்தனம் மணக்குதே கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே விரலுக்கு மோதிரம் பவளத்திலே அங்கம் விளையாடும் அங்கனம் வைரத்திலே தங்கத்திருப்பாதம் வணங்கும் போது தங்கத்திருப்பாதம் வணங்கிடும் போது தெரிகின்ற சுகத்திற்கு எல்லையேது தெரிகின்ற சுகத்திற்கு எல்லையேது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரப்பாடும் கிங்கிணி சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு சுரப்பாடும் கிங்கிணி சலங்கை கட்டி வெற்றி வேலுடன் தேவர் கொடி ஏற்றி வைத்து வேலுடன் சேவல் கொடி ஏற்றி அந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் அந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குதே சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குதே கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது சதுரகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது கந்தபெருமான் நன்றி 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 கந்தபெருமானை வணங்கிய போதிலும் அண்ணே இப்ப நம்ம பாடிக்கின்ற பூரா கடவுள் பாட்டு ஆமாப்பா நீங்க வந்தோடனே ஆரம்பத்திலே தாயை பத்தி பாடுனீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கடவுளை யாராவது மனுஷன் நேரடியா கண்ணால பார்க்க முடியுமா முடியாது 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 கடவுள் என்பவன் கண்ணுக்கு புலப்போடாதவன் காற்றடிக்குது காற்றடிக்கும் போது அதை நம்மால் உணர மட்டும்தான் முடியும் இதுதான் காற்று அப்படின்னு காற்றுக்கு உருவத்தை காட்ட முடியுமா அதை போலத்தான் ஏதோ மரஞ்செடி கொடி அசையுது இல்ல நம்ம மேல ஏதோ ஒரு உணர்ச்சி உண்டாகுது அதை வச்சு காற்றடிக்குதுங்க அது போல கண்ணுக்கு புலப்படாதவன் தெய்வம் எந்த ஒரு மனிதனுடைய கண்ணுக்கும் இறைவன் நேரடியாக தென்பட மாட்டார் கடினப்பட்டால் கஷ்டப்பட்டு கடவுளை காண வேண்டும் என்ற மனதை ஒருநிலைப்படுத்தினால் நிச்சயம் கடவுளை அடையலாம் கடவுள் என்றால் என்ன அர்த்தம் கோயிலுக்கு போனாதான் கடவுளை பார்க்க முடியுமா
கிடையாது. கடவுள் என்றால் கடந்து நின்று உள்ளே இருக்கக்கூடியவள். எல்லாத்தையும் கடந்துற மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண் பெண் பொன் 3 ஆசைகளையும் கடந்து சென்று உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடியவன் யார் என்பதை உணர்கிறானோ அவனே கடவுளை தேடி போன்றியதில் அவனை தேடி கடவுள் உருவானாம். அப்பேற்பட்ட கடவுளெல்லாம் கல்லாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய கண்ணுக்கு தெரிந்த ஒரே தெய்வம் பெற்றெடுத்த தாய். தன்னை 10 மாசம் சுமந்து ஈயெறும்பு கடிக்காமல் இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை கொண்டு வந்து கொடுத்தவளே அவள்தான். என்னையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து இவ்வளவு பேரும் முகலுங்கு வாங்குவதற்கு காரணமாக இருந்தவள் என்னை பெற்றெடுத்த தாய். எங்கு சென்றாலும் என்னுடைய தாய்க்கு முதல் பெருமையை கூறிவிட்டு 10 மாசம் சுமந்த என்னுடைய தாய்க்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பரிசு. அம்மா 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 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா ஓ அன்புக்கு முன்னாலே அந்த ஆகாசம் சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே அந்த தெய்வம் எல்லாம் சும்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. எறும்பு அண்டாம் துசுதும்பு சேராம் தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் காணாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா. காட்டி வரல கொடுத்து ஐயா சொல்லி கொடுத்து அன்னாடங்குல கொடுத்து சோறு வாங்கி கொடுத்து காட்டி வரல பொடிச்சு அக்காங்கா சொல்லி கொடுத்து அன்னாட கூட கொடுத்து இல்ல சோறு வாங்கி கொடுத்து களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சில துணி வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க மேனி பதறி போய் அம்மா 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 கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கவே பதறிடிப்பு. காய்ச்சல் வந்து நான் பேரித்த காசாயத்தை அரைச்சு தந்து ஏம்புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வந்து தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சு உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா. காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரும் சும்மா. ஓம் காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரும் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிமான
வாக்கப்பட்டு கோபுரமான ஒசரே கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமான வாக்கப்பட்ட கோபுரமான ஒசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்டு பட்ட துன்ப போதும் முன்னா பாதியிலே பிரிஞ்சு செல்றே அம்மா பட்டு தட்டில் கட்டுன உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு வச்சே ஆறார சொன்ன வாய்க்கு நானும் என்ன செய்தேனோ பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வமல்லா சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உன் பாசத்துக்கு முன்னாலே அந்த தெய்வம் எல்லாம் சும்மா ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நாம் ஒழிக்க எங்க போய் தேடுவேனம்மா பட்டக்கடனே நான் அடைக்கு நான் கண்ட கனவுல நந்தவன எரிஞ்சது அந்த வனி என்றே அப்புறம்தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவன எரிஞ்சது அந்த வனி என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலையோடி கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை துடைச்சே ஓ கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை துடைச்சே ஆராரிரோ 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 ஆரிராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ. நன்றி 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 எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றெடுத்த அன்னையின் வளர்ப்பலையில் என்றார்கள். எந்த ஒரு தாயும் தான் பிள்ளை கெட்டுப்போனும் சொல்லி வளர்ப்பது கிடையாது. ஆனால் ஒரு குழந்தை பூமியில எப்படி கெட்டவனாக மாறுகிறான், அவன் சென்று சேரக்கூடிய விதம்தான் அவனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தீர்மானிக்கின்றது. இருந்தாலும் கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உள்ளே ஏதாவது சத்தம் கேட்க வேண்டுமே. அற்புதமான சாரீரம் ஆலோலம் சோ என்ன ஒரு இனிமையான சாரீரம். வெண்மணியாளுடைய குரலோசை பார்க்கும் பொழுதே நிச்சயம் என்னுடைய கலகத்திற்கு வழிபிறந்து விட்டது என்று நினைக்கிறேன். இப்படி ஒரு சாரீரத்தை நான் கேட்டதே இல்லை. ஆனால் இந்த சாரீரத்தை கேட்டவுடன் இவளை பார்ப்பதற்கு முன்பாகவே வர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. ஆகையால் ஆலோலமாடும் வெண்மணியாளை நாமும் சிறிது நேரம் ஆலோலத்திலே வர்ணித்து விட்ட பிறகு வந்த கலகத்தை ஆரம்பிக்கலாமா? ஆலோலம் ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா ஆலோலோ பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா ஆலோலோ பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே
வெயில் சூடுபட்டு வங்கக்கடல் காய்வதில்லை, புயல் காற்றடித்து வெள்ளி மலை காய்வதில்லை. சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை, மனிதனை போல இங்கு காதல் என்றும் ஆய்வதில்லை. நேசமனம் சேர்ந்திருக்க காசுவனம் கேட்குமா, பேசுகின்ற பேச்சு எல்லாம் பாசங்களை காக்குமா. வாழலாம் கூடவா, வாழலாம் கூடவா, நாளலாம் நான் சூடும் பூவே, பாடும் தென்றலே, தேடும் திங்களே. உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது இருந்ததில்லை, தெரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை இன்றி வேறு இல்லை. பொன்னை எள்ளி நான் கொடுக்க என்னிடத்தில் ஏதுமில்லை, உன்னை எள்ளி நான் கொடுத்தே உன்னுடைய கைகளிலே. கண்ணீரட்டின் காதல் என்ன கோட்டை கட்டி வாழ்கிறேன், ஊரறிய மாலையிட்டு உன்மடியில் சேர்கிறேன். காலமே ஓடிவா, காலமே ஓடிவா, நாளெல்லாம் நான் சூடும் பூவே, பாடும் தென்றலே, தேடும் திங்களே. வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து வா. திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை என்ற திருநாமத்தோடு எம்பெருமான் முருகப்பெருமான் திருமணம் செய்து விட்டார். ஆனால் இளையவள் வள்ளிதான் இங்கு காவல் பார்த்து கொண்டிருக்கிறாள் போல். ஆக வள்ளியாகப்பட்டவள் ஆலோலம் சோ என்று அழைப்பது கந்தனை முருகா வா என்று அழைப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. காரணம், ஆதியில் கொடுத்த வாக்கை பாதையில் நிற்பாட்டி வைத்திருக்கிறார் முருகன். அப்பொழுது முருகனிடத்திலே தூது சென்றால் நிச்சயம் இவளை வந்து மனமுடிப்பார், என்னுடைய தலையும் தப்பிக்கும், உலகத்திற்கு ஒரு நன்மை பிறக்கும். என்ன ஒரு நன்மை? உலகத்தில் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் முருகப்பெருமான், தாழ் குலத்தில் குறந்த குலத்தில் குறக்குலத்தில் பிறந்தவள் வள்ளி. அப்படி உயர்ந்த குலத்தில் பிறந்த முருகன் வள்ளியை மனம் செய்தால் உலகத்திலே ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்காது என்ற காரணத்திற்காக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று இந்த நதியோரத்தின் மூலமாக சென்று பார்க்கலாம். நதியோரமோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் சொல்லு. நதியோரோ நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது சொல்லு, ஆனந்த ஆனந்தம் சொல்லு. நதியோரமோ வெண்ணிற மேகம் கால் தட்டிடை விட்டு ஓடுவதென்னே, மலையை மூடுவதென்னே. வெண்ணிற மேகம் வால் தொட்டிலை விட்டு ஓடுவதென்னே, மலையை மூடுவதென்னே. முகில்தானோ துகில்தானோ துகில்தானோ வந்தது உன்னாட்டோம் பசுமுத்திரி உள்ளாட்டோ. ஏன் வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கையே
தேயிலை தோட்டோ நீ தேவதையாட்டோ அள்ளுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன பனி தோங்கோ பசும்புள்ளோ சந்தனக்காடு இருக்கு தேன் சிந்திர போல் இருக்கு சந்தனக்காடு இருக்கு தேன் சிந்திர கூடி இருக்கு கார்காலத்தில் ஊர்வலமாய் காதலன் காதலி ஆனந்த ஆனந்தம் சொல்லு நதியோரோ நதியோரோ நீயும் ஒரு நாடல் என்று நூலிடை என்னிடம் சொல்லு ஆனந்த ஆனந்தம் சொல்லு லாலலலா முத்தர் சொல்வாக்கும் முதிர் நெல்லிக்கனியை முன்னாலே இவர்க்கும் பின்னாலே இனிக்கும் என்று சொல்லக்கூடிய பழமொழியின்படி நாரதருடைய கழகம் ஆரம்பத்திலே கசப்பு தருவது போல இருந்தாலும் முடிவிலே ஒரு இனிமையான நன்மையை தேடி தரும் என்பார். அண்ணே தம்பி தம்பியா நானு சாமி சொல்லுங்க சாமி. நாரதரை பத்தி உங்களுடைய விருப்பம் என்ன? எப்பேற்பட்ட தன்மை படைத்தவர்? நாரதர்னா கலகம் தான். எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் அதுதான். நீங்க சொல்றதே நாரதர்கிட்ட அது தெரியுதா? அது தெரியுது, தெரிஞ்சுத்தானே சொல்றேன். திடீர்னு என்ன சாபம் கொடுக்குன்னு தெரியாது, நல்லா பெருமையா சொல்லுங்க ஏதாவது. அண்ணே ஹெல்மெட்டு நீங்க சொல்லுங்க, நாரதரை பத்தி உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? நாரதர்னா குச்சி கொளுத்திப்பாங்க. குச்சி குச்சி பாத்தீங்களா, பெருமையா சொல்றாப்ல. உலகத்துல பெரிய கடவுள்னா யார் தெரியுமா? எம்பெருமான் சிவபெருமான். ஆமா, சிவபெருமான் தேவசபை கூட்டத்துக்கு வரும்போது எப்படி எல்லா பேரும் எந்திரிச்சு நிப்பாங்களோ, அதுபோல நாரதரும் தேவசபை கூட்டத்துக்கு வரும்போது எல்லா பேரும் எந்திரிச்சு நிப்பாங்களாம். எப்படி சிவபெருமானுக்கு ஒரு மரியாதை, அதுபோல நாரதருக்கும் ஒரு மரியாதை உண்டு. நாங்க எந்திரிச்சா எப்படி சாமி வாசிக்கிறது? உங்களை நான் அதுக்கு சொல்லவில்லை, இருந்தாலும் சொல்றாரு குச்சி குளித்தீங்கிறாரே, அதுக்கு சொல்றேன். அப்பேற்பட்ட தன்மை படைத்தவர் நாரதர். சிவனுக்கு கோயில் இருக்கானே, கோயில் இருக்கே. மகாவிஷ்ணுக்கு இருக்கே. பெருமாளுக்கு இருக்கே. பெருமாள் மகாவிஷ்ணு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். படைச்ச பிரம்மனுக்கு கோயில் இருக்கா? இருக்கு. அவர் கோயிலே இருக்கக்கூடாதுன்னு சாபம் வாங்கினாரு. ஆனா பூமியில ஒரு ஊர்ல கோயில் இருக்கு அவருக்கு. எங்க? திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர். திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர்ல பிரம்மபுரீஸ்வரரா காட்சி தர்றார். இன்னைக்கும் நம்மளுடைய ஜாதகத்தை மாற்றி எழுதி தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திகழ்கிறார். அப்ப கோவிலே இருக்கக்கூடாதுன்னு சாபம் வாங்கினவருக்கும் கோயில் இருக்கு. யமனுக்கு கோயில் இருக்கா? இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கிறீங்க, எங்க இருக்குன்னு கேட்க போறீங்க, உட்கார போறீங்க. அப்படியே சித்திரகுப்தருக்கே இருக்கு சாமி. சனீஸ்வரனுக்கு கோயில் இருக்கா? இருக்கு. எந்த ஊர்ல இருக்கு? திருநள்ளாறு. எல்லா சாமிக்கும் கோயில் அடி கும்பிடுறீங்கல்ல, நாரதரின் சாமிக்கு சாமம் தானே. நாரதருக்கு எந்த ஊர்லயாவது கோயில் அடி கும்பிடுறீங்களா? கூடிய சீக்கிரத்துல கட்டிடுறாங்களா சாமி? நாரதருக்கும் ஒரு கோவில் இல்ல. அவர் தேர்ல ரதத்துல வச்சு வீதி உலா வருவாங்க. எந்தன்னா திருச்சி மாவட்டம் முராலிமலையில நாரதருக்கு பின்னாடி தனி சன்னதி இருக்கு. அப்பேற்பட்ட தன்மை படைத்தவர் நாரதர். சரி, நாரதரை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காலத்தை நேரத்தை மனசரிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மீண்டும் ஒரே ஒரு முறை மட்டும் வள்ளியினுடைய அழகை பூங்காற்றின் மூலம் தூது விட்டு பிறகு யாரோ ஒரு வனக்காவலன் அலைகிறான். அலையும் ஆடவனை சந்திப்பதற்கு முன்பாக பூங்காற்று பூங்காற்று அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லி போ, தனியா இவை இல்லாமே நெஞ்சம் வாடுதே. பூங்காற்றே பூங்காற்றே போற விழி பூங்குயில பாத்தியா? பாத்தீங்களா? பார்த்ததே இல்ல. தாங்காம தவிச்சேனே சின்னவளே என்னிடத்தில் சேர்த்தையா? பூங்காற்று திரும்புமா? நாரதர் பாட்ட விரும்புமா? பூங்காற்று அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ, மனமோ துணை இல்லாமே கொஞ்சம் வாடுதே. பூங்காற்றே
கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னித்தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு நீயம்மா. கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கன்னித்தமிழ் மண்ணுக்கேத்த பொண்ணு இவளம்மா. 1000 ஜென்மோ நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணு உள்ளோ ஏற்குமா? நம்மை பிரிக்கோ சக்தியே இங்கு எங்கோ இல்லை, அந்த பொடுத்து கையிலே யாரு வச்சதில்லை. ஒரு காலோ வந்தா ஒன்னா சேருவோம் பூங்காற்றே. ஒண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா. நான் மட்டும் தனிச்சிருந்தா ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா கூடவே வந்திருப்பேன். ஏ ரோசா ஏ ரோசா ஏ ரோசா. வெளியூர் போயிருந்தா கடுதாசி போடலாண்டி, எந்த ஊரு போயிருக்கு விலாசம் தெரியலடி. தண்ணீர் எழுதி வச்சேண்டி, நான் காட்டோடு அனுப்பி வச்சேண்டி. ஆ ஆ, 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 தண்ணீர் எழுதி வச்சேண்டி, நான் காட்டோடு அனுப்பி வச்சேண்டி. என்னோட மீனாட்சி, நீ சொன்னது என்னாச்சு? அடங்கோ புராண அடங்கோ புராணே அடங்கோ புராணே அடங்கோ புராண புராண புராண. அம்புலியே அம்புலியே கடைசி வரைக்கும் நம்பலையே நம்பலையே. கூவுற கோயிலி சேவல பாட்டு படிக்கிறது பாட்டு, நீயும் பதில் சொல்லி கேட்டு மாமா மயங்கிடலாமா, மாமா மயங்கிடலாமா. கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி, கத்தாழ காட்டு வழி கள்ளிப்பட்டி ரோட்டு வழி. வண்டி கட்டி போறவனே வாக்கப்பட்டு போறவனே, வண்டி மாடு எட்டு வச்சு பொண்ணு போகுதம்மா. வாக்கப்பட்ட பொண்ணு மனு பின்னே போகுதம்மா. தானா வந்த சந்தனமே ஒன்னு தழுவ மன சம்மதமே, இது ஏறேலும் படிக்காத தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான், கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாளாகாதோ, ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாளாகாதோ. ஓடிட்டா வந்து இருக்கே, நான் உன்னை மட்டும் பார்க்க இருக்கு. தேடித்தா வந்து இருக்கேன் தெரியலையோ முன்னாடி, தேடித்தா வந்து இருக்கேன் தெரியலையோ முன்னாடி. சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா, சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா. அது இன்னிசையோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதமா. சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதமா. பெண்மல காற்று தென்மல காத்து வீசுகிற போது இறைவனக்காரன் என்று பார்ப்பதில்லையே, நெஞ்சில காதல் பொங்குகிற போது ஜாதி மதம் பார்த்துக்கிட்டு பொங்கவில்லையே. உள்ளம் இருக்கோ வீட்டிலே நல்ல செல்வோ இல்லை, செல்வம் இருக்கோ வீட்டிலே நல்ல உள்ளோ இல்லை, கட்டி காவல் மீறி ஆவல் பொங்கலே. பூங்காற்றே அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா,
நினைத்தாவே நெஞ்சம் வாடுதே. காலதாமதம் காரியத்திற்கே கடன்பார்கள். ஆகையால் யாரோ ஒரு ஆடவன் அங்குமிங்கும் அலைகிறான். அலையும் ஆடவனை சந்திப்பதற்கு முன்பாக அரட்டும் கதையின் முறையோடு சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு என்பதா அதர மிகுந்த தேவர் துந்திவி மூலங்க வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இந்த உலகிற்கு. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா தந்த சொரு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு. நாங்க கேட்டதெல்லாம் மருதமணி டேய் நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோளு.